இன்றைய தியானம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:3. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று மாதத்தின் முதல் நாள். கர்த்தர் கிருபையாய் இந்த வருஷம் துவங்கி 3 மாதங்களை கடப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கே ஆமென், துதி கன மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 4வது மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு கூட பர்சனலா வாக்குத்தத்த வசனங்களை கொடுக்க விரும்புகிறார். வெறும் மாதத்தின் முதல் நாள் மாத்திரமல்ல, தினந்தோறும் தான் பேச விரும்புகிறார். ஆனா நம்ம ஒவ்வொருவரும் மாதத்தின் முதல் நாள்ல வாக்குத்தத்தம் எனக்கு ஏதாவது தரமாட்டாரா, நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அதை அறிந்து நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படிக்கு, இந்த மந்த்துக்குரிய ப்ராமிஸ் கொடுக்கும்படிக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். சர்ச் பாஸ்டர்ஸ் மூலமாக அவங்க சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக, சுவிசேஷர்கள் மூலமாக கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்த வசனங்களை தருகிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் வாக்குத்தத்த வசனங்களை தருகிறார். நம்ம ஒவ்வொருத்தரோடையும் பர்சனலா பேசுறார். அப்படி என்கிட்ட கடந்த மாதம் முழுவதும் நான் கர்த்தருடைய வார்த்தையை சங்கீதம் 1:2 வாசிக்கிறது போல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோமே, அப்படி கடந்த மாதம் முழுவதும் நான் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கவும் இரவும் பகலும் அந்த வார்த்தைகளை தியானம் பண்ணவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அப்படியாக கர்த்தருடைய வார்த்தைக்காக புதிய மாதத்துல, அப்பா என்னோடு நீர் பேசும், எனக்கு வார்த்தையை தாரும், ரேமாவாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது சங்கீதம் 1:3 தியானிக்க வைத்தார். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அவன் அப்படிங்கிற இடத்துல யார்? அந்த அவன் யார் அப்படின்னா, இதே சங்கீதத்துல 1-2 வாசிச்சு பாத்தீங்கன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காம, பாவிகளுடைய வழியில நில்லாம, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருக்கிறவங்க தான். 2வது வசனத்துல இன்னும் தெளிவா சங்கீதக்காரன் எழுதுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும். வேதத்துல பிரியமா இருக்கணும், அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணணும். அப்படிப்பட்ட மனுஷி தான் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு 3 சங்கீதக்காரன் எழுதுகிறார், அவன் ஒவ்வொரு நாளும் என் அன்பு தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, நம்ம ஸ்கூலுக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், பிசினஸ் பண்ணலாம், இல்ல வீட்டுல இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல நம்ம தினந்தோறும் 24 hours நம்ம ஏதோ ஒரு விதத்துல எங்கேஜா இருக்கலாம். ஆனா இதுக்கு மத்தியில நம்ம ஆண்டவருடைய வார்த்தைய இரவும் பகலும் தியானம் பண்ணிக்கிட்டு, அவருடைய வேதத்தை வாசிச்சுக்கிட்டு, அவரை துதிச்சுக்கிட்டு, ஆராதனை பண்ணிட்டு, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்மை பார்த்து தான் சொல்றார், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்கள். நம்ம நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்கள். நம்ம தன் காலத்தில் தன் கனியை தந்துன்னு சொல்றோமே, அந்த வசனத்தின்படி நம்ம கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற அந்த காலத்தில் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். அப்ப நம்ம யாரு? நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டவர்கள், நம்ம கனியை கொடுக்கிறவர்கள், இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறவர்கள். இப்படிப்பட்டவங்க தான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம இந்த மாதம் முழுவதும் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டவர்களாய் வாழணும். நமக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற காலத்துல தன் காலத்தில் தன் கனியை தந்து, அந்தந்த காலத்துல அந்தந்த கனியை தரணும் ஒரு மரம். அப்படியானால் தேவனே, என்னை இந்த மாதத்திலே உமக்காக கனியை கொடுக்கிற ஒரு மகளாக, என்னை நீர்க்கால்களின் ஓரத்திலே நடப்பட்ட ஒரு மரமாக வைத்தருளும் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம கனியை கொடுக்கிறவர்களாகவும் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்கிறவர்களாகவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் செய்வதெல்லாம் இந்த மாதத்துல வாய்க்க போகிறது. எரேமியாவிலே நாம் வாசிக்கிறோம், 17:8 வாசித்து பாருங்களேன். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும்
வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் அவன். இந்த 8ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். அந்த அவன் 7ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்துல பிரியமாய் இருக்கணும், இரவும் பகலும் அதை தியானிக்கணும், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும், கர்த்தரை நம்முடைய நம்பிக்கையாய் கொண்டு வாழ்வோமானால் நாம தான் இந்த மாதம் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட ஒரு மரமாக, கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிற மரமாக, உஷ்ணம் வந்தாலும் சரி அதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை, மழை தாழ்ச்சியான வருஷமாய் இருந்தாலும் வருத்தமின்றி நாம தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல் இருப்போம் என்று கர்த்தர் சொல்றார். நமக்குத்தான் கர்த்தர் சொல்றாரு, நாம செய்வது எல்லாம் நிச்சயமாய் வாய்க்கும். 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை நம்பிக்கையாய் வைத்து கர்த்தர் மேல் தன்னுடைய வாழ்க்கையை அஸ்திபாரமாக வைத்து இந்த மாதம் முழுவதும் அவருடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி நம்ம வாழ அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை இந்த மாதத்திலே நாம புசிக்கவும், நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். நாம செய்வதெல்லாம் பிரியமானுளே, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 23ஆம் வசனத்திலும் யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான் என்று. 23ஆம் வசனத்துல சிறைச்சாலை தலைவன் பார்க்கிறான். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும், அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவனாயிருப்பார். நம்ம கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது இந்த மாதம் நாம் செய்கிற காரியங்களை யோசேப்புக்கு வாய்க்க செய்தது போல நமக்கும் வாய்க்க செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். மாதத்தின் முதல் நாள் அப்பா, இந்த மாதத்திலும் தேர்வு எழுத போகிற எங்கள் குழந்தைகளுக்காக வருகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம், மற்ற எக்ஸாம்ஸ் எழுத போகிற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தை தாரும், சரீர சுகபலனை தாரும், இயற்கை சூழ்நிலை கர்த்தர் பிள்ளைகளுக்கு சாதகமாக்கி தாரும் அப்பா. ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் அவருடைய வருமானங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிய ராஜா. அவர்களோடு கர்த்தர் இருந்து அவர்கள் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்யுங்க. விசேஷமாய் கர்த்தருடைய ஊழியங்களையும் விசுவாச மக்கள் யாவரையும் உம்முடைய அன்பின் கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அவர்கள் யாவரும் சங்கீதம் 1:3 ஆண்டவரை அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அவர்கள் செய்வதை எல்லாவற்றையும் வாய்க்க செய்ததற்காய் ஸ்தோத்திரம். யோசேப்பின் தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு இந்த மாதம் இருப்பீராக. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதமாக முடித்து தர வேண்டுமாய் செபிக்கிறோம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தாமே உங்களோடு கூட சங்கீதம் 1:3 இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.